ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம்னா, நாடு முழுவதும் பல கோடி ஊழியர்களுக்கு அரசு தந்த சர்ப்ரைஸ் அசத்தல் அறிவிப்பு. வாங்க டீட்டெயில்ஸாக பார்க்கலாம். தொழிலாளர் அமைச்சகம் இபிஎஃப்ஓவின் செயல்பாடுகளில் பல்வேறு மாற்றங்களை கொண்டு வந்துள்ளது. கடந்த சில நாட்களாக இதில் பல மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டுள்ளன. அதில் முக்கியமான சில மாற்றங்களை இங்கே பார்க்கலாம். ஒரு வேளையில் 6 மாதங்கள் பணியை முடிக்காத புதிய பணியாளர்கள் முன்பு இபிஎஃப்ஓ தொகையை எடுக்க முடியாது. இந்த கட்டுப்பாடு நீக்கப்பட்டு உள்ளது. இனி நீங்கள் பணிக்கு சேர்ந்த அடுத்த மாதமே கூட பிஎஃப் தொகையை நிதியை திரும்ப பெற தகுதி பெறுவீர்கள். இரண்டாவது பார்த்தீங்கன்னா, அதேபோல் மத்திய அரசு 1995ஆம் ஆண்டு ஊழியர் ஓய்வூதிய திட்டத்தில் திருத்தம் கொண்டு வந்துள்ளது. 6 மாதங்களுக்கும் குறைவான சேவையில் உள்ள ஊழியர்களுக்கு வித்ட்ராயல் பெனிஃபிட்ஸ் எனப்படும் திரும்ப பெறும் பலன்களை வழங்குகிறது. பல்வேறு துறைகளில் பணிகளில் உள்ள சராசரியாக 7 லட்சம் பேருக்கும் அதிகமானோர் சந்தோஷம் அடையும் வகையில் இபிஎஃப்ஓ விதிகள் மாற்றப்பட்டு உள்ளன. நாடு முழுக்க உள்ள ஊழியர்களுக்கு இதற்கான செய்தியை மத்திய அரசு அனுப்பியுள்ளது. மத்திய அரசாங்க அறிக்கையின்படி இந்த திருத்தம் 6 மாதங்களுக்கும் குறைவான பங்களிப்பு சேவையுடன் பணியில் இருக்கும் ஊழியர்களுக்கானது. அந்த குறிப்பிட்ட காலத்திற்கு பின் வேலையை விட்டுவிட்டு வெளியேறும் 7 லட்சத்திற்கும் அதிகமான இபிஎஸ் உறுப்பினர்களுக்கு இந்த திட்டம் பயனளிக்கும் என்று நம்பப்படுகிறது. ஒவ்வொரு மாதத்திற்கான சேவையும் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படுவதையும் வழங்கப்படும் சேவையின் விகிதத்தில் வித்ட்ராயல் பெனிஃபிட்ஸ் பலன்கள் வழங்கப்படுவதையும் உறுதி செய்யும் வகையில் அட்டவணை டியையும் மத்திய அரசு மாற்றியுள்ளது. அட்டவணை டி என்பது திட்டத்தின் தகுதிக்கு தேவையான சேவையை வழங்காத உறுப்பினர்கள் அல்லது 58 வயதை எட்டிய உறுப்பினர்களை குறிக்கிறது. இப்போது திரும்ப பெறக்கூடிய தொகையானது ஒரு உறுப்பினர் சேவையை முடித்த மாதங்கள் மற்றும் இபிஎஸ் பங்களிப்பு பெறப்பட்ட ஊதியத்தை பொறுத்தது. இதில் புதிய டிஜிட்டல் கட்டமைப்பு மாற்றப்பட்டு உள்ளது. முன்பு இதில் பணம் எடுப்பது மிகவும் கடினமான காரியமாக இருந்தது. தற்போது அதில் மாற்றம் செய்யப்பட்டு உள்ளது. அரசாங்கத்தால் நடத்தப்படும் ஊழியர்களின் வருங்கால வைப்பு நிதி அமைப்பான இபிஎஃப்ஓவில் இருந்து ஊழியர்கள் இனி தங்கள் தனிப்பட்ட நிதி தேவைகளுக்காக தங்கள் கணக்குகளில் இருந்து ஒரே நேரத்தில் 1 லட்சம் வரை எடுக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டு உள்ளது. இதற்கு முந்தைய வரம்பு ரூபாய் 50,000 இருந்தது. இது தற்போது 2 மடங்காக உயர்த்தப்பட்டு உள்ளதாக மத்திய தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். பழைய முறை எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னதாக திரும்ப பெறும் பலன் முடிந்த ஆண்டுகளில் பங்களிப்பு சேவையின் காலம் மற்றும் இபிஎஸ் பங்களிப்பு செலுத்தப்பட்ட ஊதியத்தின் அடிப்படையில் கணக்கிடப்பட்டது. இதில் கட்டாய 6 மாத பங்களிப்பு சேவையும் அடங்கும். எனவே 6 மாதங்கள் மற்றும் அதற்கு மேற்பட்ட மாதங்கள் ஒரு வேளையில் பங்களிப்பு சேவையை முடித்த பிறகு உறுப்பினர்களுக்கு பலன்கள் வழங்கப்பட்டன. 6 மாதங்களுக்கு முன் திட்டத்திலிருந்து வெளியேறும் உறுப்பினர்களுக்கு பலன்கள் கிடைக்காது. ஆனால் இனிமேல் அப்படி கிடையாது. ஒரு பணியில் இருந்து 6 மாதங்களுக்கு முன் விலகினால் கூட வித்ட்ராயல் பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். புதிய சட்டப்படி 6 மாதங்களுக்கு முன் திட்டத்தில் இருந்து வெளியேறும் உறுப்பினர்களுக்கு பலன்கள் கிடைக்கும் வகையில் மாற்றப்பட்டு உள்ளன. ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மற்ற நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார்